வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இணக்கம். பொதுத் தேர்தலில் தெரிவான உறுப்பினர்களின் பெயர்களை இன்று வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை. விமல் வீரவங்சவின் மனைவி மற்றும் உதயகம்மன் பிலா ஆகியோரிடம் போலீசார் இன்று வாக்குமூலம் பதிவு. சுனில் ஹந்துனெத்தி மற்றும் சரத் சந்திர மாயாதுனே ஆகியோருக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். உத்தேச தேசிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் அமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையில் 5 அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூடியது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் கீழ் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டது. இதன் அடிப்படையில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் அரசாங்கத்தின் கீழ் செயற்படுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இணக்கம் தெரிவித்தது. ஸ்ரீலங்கா නිදහස් පක්ෂ මධ්‍යම කාර්යසභාව ලබා දුන්නා. වෙනම 5 දිනක් කමිටුවක් තීන්දුව කරා ඒ ආණ්ඩුව මොන වගේ ආණ්ඩුවක් වෙන්න ඕනද කියන කාරණාව அது குறித்து தீர்மானிப்பதற்கு நாம் 5 அடங்கிய குழு ஒன்றை ஸ்தாபித்துள்ளோம். அவர்கள் எதிர்வரும் அரசாங்கம் குறித்து தீர்மானிப்பார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையில் தான் நாம் செயற்பட உள்ளோம். இன்று நாம் தேசிய பட்டியல் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஏதும் பேசவில்லை. இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் அனைத்து தீர்மானங்களுக்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. ඒ පිළිබඳ කිසිම මතභේදයක් නැහැ. පක්ෂයේ සභාපතිවරයා විදිහට මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා ගත් සියලු තීන්දුව මධ්‍යම කාර්යසභාවට අනුමත කරලා තියෙනවා. ඒකමතික තීන්දුව තියෙනවා. விமல் வீரவங்சவின் மனைவி போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். சொத்துகள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் இன்று முற்பகல் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோவன் குணசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு உதயகமன் பிள்ளை இன்று முற்பகல் அழைக்கப்பட்டிருந்தார். நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நிதி மோசடி தொடர்பில் குறித்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் போலீஸ் தலைமையகத்தில் உதயகமன் பிளவிற்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோவன் குணசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டிய 196 உறுப்பினர்களின் பெயர்களை இன்று வர்த்தமானியில் அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இதற்கான பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை அரசு அச்சக திணைக்களத்திற்கு இன்று அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை பொதுத் தேர்தல் பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 1 வாரத்திற்குள் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வெற்றியீட்டிய கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் கிடைத்ததும் அதனையும் வர்த்தமானியில் அறிவிப்பதற்கு தேர்தல்கள் செயலகம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. பொதுத் தேர்தலின் இறுதி முடிவுகளுக்கு அமைய ஐக்கிய தேசிய கட்சிக்கு 93 ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு 83 ஆசனங்களும் கிடைத்தன. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இம்முறை 14 பேர் தேர்தல் மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி 4 ஆசனங்களை கைப்பற்றியது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றிற்கு தலா 1 ஆசனம் கிடைத்தது. அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சிக்கு 13 தேசிய பட்டியல் ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு 12 தேசிய பட்டியல் ஆசனங்களும் வழங்கப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியவற்றிற்கு தலா 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சதுர சேனாரத்ன நேற்று கழனி ரஜமகா விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். மத அனுஷ்டானங்களின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சதுர சேனாரத்ன, உண்மையாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைத்து விதமான சேறுபூசும் நடவடிக்கைகளை கண்டு ஏமாறாமல் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய யுகத்தை உருவாக்குவதற்காக நாட்டு மக்கள் எம்மோடு கைகோர்த்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்கள் ஆணையின் மூலம் கம்பஹா மாவட்டத்தை கட்டியெழுப்புவதற்கும் மாவட்ட மக்களின் வாழ்வினை மேம்படுத்துவதற்காகவும் நான் முன்னின்று செயற்படுவேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். சுனில் ஹந்துனெத்தி மற்றும் சரத் சந்திர மாயாதுனா ஆகியோர் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். கட்சியின் ஏகோபித்த இணக்கப்பாட்டிற்கு அமைய இருவரும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டதாக
மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. சுனில் ஹந்துனத்தி மற்றும் சரத் சந்திர மாயதுனா ஆகியோரது பெயர்களை இன்று தேர்தல் ஆணையாளரிடம் கையளிக்க உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொதுத் தேர்தல் முடிவுகளை அடுத்து தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி இந்த தேர்தலில் அடைந்துள்ள வெற்றிக்காக ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தமிழ் மக்களுக்கு சம உரிமையுடன் கூடிய நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற தமது நீண்டகால எண்ணம் நிறைவேறத்தக்க அளவிற்கு புதிய பாராளுமன்றத்திலானது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என மு கருணாநிதி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையை பொறுத்தவரையில் பொது போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கிராமப்புறங்கள் அதேபோன்று புறநகர் பகுதிகளில் பெருந்தெருக்கள், அதிவேக மார்க்கங்கள் போன்ற வசதிகள் இல்லாத நிலையில் வலிமையான போக்குவரத்து மார்க்கமே அவசியமாகின்றது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.